சிபிஆர் இண்டிகேட்டர் இந்தியாவில் திடீர்னு வைரலான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னா சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் காமனாக நிறைய இண்டிகேட்டர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்ட், பொலிஞ்சர் பேண்ட், இந்த மாதிரி நிறைய காமன் இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் புதுசாக ரீசண்டாக பயங்கர வைரலான இண்டிகேட்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் தான். இப்போ இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் ஒன்றும் புது இண்டிகேட்டர் கிடையாது. ஆல்ரெடி பிவோட் பாயிண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் பல வருஷமாக இருக்குது. அந்த இண்டிகேட்டருடைய ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் தான் சிபிஆர் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பிவோட் பாயிண்ட்ஸை பல வருஷமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிவோட் பாயிண்ட்டை ஒரு அப்கிரேடடான ஒரு வெர்ஷனை கொடுத்தது ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஃபிஷர். அவரோட புக்கு லாஜிக்கல் ட்ரேடர் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த பிவோட் பாயிண்ட்டை ஒரு பிவட் ஜோனாக யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ பேசிக்கலி எப்படி இருக்கும்னா ஒரு 2 லைன் இருக்கும். இப்போ நார்மலாக பிவட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் லைன் இருக்கும். ஆனால் மார்க் ஃபிஷருடைய பிவட் பாயிண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கும். இதை அவர் பிவட் ஜோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா மார்க் ஃபிஷருக்கு அப்புறம் ஃப்ராங்க் ஒச்சோவா அப்படின்னு ஒருத்தர் அந்த 2 லைனை 3 லைனாக மாற்றினார். ஸோ ஒரு பிவோட் பாயிண்ட்டு ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் ஆகிட்டே வந்துட்டு இருந்தது. ஒரு லைன்ல இருந்து 2 லைனாக மாற்றினார் மார்க் ஃபிஷர், 2 லைன்ல இருந்து 3 லைனாக மாற்றினார் ஃப்ராங்க் ஒச்சோவா. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிபிஆர் இண்டிகேட்டர் ஃப்ராங்க் ஒச்சோவாவுடைய 3 லைன் சிபிஆர் இண்டிகேட்டர் தான். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.